ஒரு பக்கம் வீடு கைவிட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். இன்னொரு பக்கம் ஃபேமிலி உடைஞ்சு போன பெயின். இந்த 2 இடத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முத்து மீனா மட்டும் இல்ல, அண்ணாமலையும் தான். ஆனா கடைசியில மனோஜ் சொன்னத கேட்ட உடனே விஜயாக்கே சைலண்ட் ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு அம்மாவுக்காக எல்லாத்தையுமே லூஸ் பண்ண ரெடியா இருந்த ஒரு பையன், ஒரு ஃபேமிலிக்காக ஹார்ட்டே பிரேக் பண்ணன அப்பா. ஆனா இவங்க எல்லாத்தையும் விட கடைசியில விஜயாவோட ஷாக்கிங்ல ஃப்ரோஸ் பண்ண உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. மனோஜ் ஷோரூம்ல இருக்கிற விஜயா டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க. இது வரைக்குமே கோவத்துல இருந்த அண்ணாமலை செஞ்ச ஒரு ஆக்டிவிட்டினால ஃபேமிலியில இருக்கிறவங்க ஷாக் ஆயிட்டாங்க. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷாக்கிங் மேல ஷாக்கிங்கா தான் இருக்குது. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீடைல்டா பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பிகினிங்ல ஒரு ஹெவி ஃபீலிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்வலா திமிரா பேசுற விஜயா கூட உள்ளுக்குள்ள உடஞ்சு போயிருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னதான் இருந்தாலுமே அதை வெளியில காமிச்சுக்காம அந்த அகம்பாவத்தை விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அடமண்டா இருக்காங்க. மனோஜ் ஷோரூம்ல விஜயாக்காக எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கான். மனோஜ் ஷோரூமுக்கு லீவை விட்டுட்டு இவன் செய்யாம சந்தோஷம் ஜீவாவையும் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். விஜயாக்காக வேண்டி குக் பண்ண வச்சிட்டு இருக்கான். இது எல்லாமே பார்த்தா நமக்கு என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா, அவன் அம்மாவை எவ்வளவு பயத்தோட பாசத்தோட பாத்துக்கிறான் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா அந்த அக்கறை விஜயாக்கு சந்தோஷமாவே இல்ல, கோவம் தான் வருது அவங்களுக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, விஜயா மனோஜ்கிட்ட எனக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, நான் குக்கர்ல வெந்நீர் வச்சு தரவா அப்படின்னு கேட்கறான். இதை இவன் சொல்லும்போது நமக்கு சிரிப்பு தான் வரும். ஆனா அதை கேட்ட நம்ம விஜயா கடுப்பாகிறாங்க. விஜயோட மனசுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ஓடிட்டே இருக்குது. நான் இங்கிருந்து போனா முத்தன் மீனா நமக்காக வீட்டை மீட்கிறதுக்காக வேண்டிய எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு விஜயா அங்கேயே ஸ்டபர்னா உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நிலைமையிலுமே அவமானமா இருந்தாலுமே அங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு விஷயத்திலேயே அவங்க கேரக்டர் ஃபுல்லா தெரியுது. அவங்களோட பிடிவாதம் இம்பார்ட்டன்டா இல்ல ஃபேமிலி இம்பார்ட்டன்டா அப்படின்ட்டு அவங்க ஈகோவையே உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் அண்ணாமலைக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் கால் சீன் ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. கால்ல ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடம் இருக்குது வாங்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அண்ணாமலை சொன்னதை கேட்கும்போது நம்ம மனசு நொறுங்குற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதை கேட்ட உடனே அண்ணாமலைக்கு கோவம் வருது. இருக்கிற வீடே போயிடும் போல இருக்குது, இதுல நான் புதுசா இடம் வேற வாங்குறதா அப்படின்னு நினைச்சிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த டயலாக் சாதாரணமா இருந்தாலுமே அந்த மனுஷனோட ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபுல்லா அதுல தெரியுது. ஒரு ஃபேமிலியை என்டையர் லைஃப் ஃபுல்லா கட்டி காத்த மனுஷன் இப்ப அவரோட வீட்டையே காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன் இருக்காரு. அதுக்கப்புறம் தனியா உட்காந்து வீட்டை நினைச்சு அண்ணாமலை புலம்பிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் அண்ணாமலைக்கு மீனாவோட அம்மா ஆறுதல் சொல்றாங்க. இது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அந்த சீன்ல ஃபேமிலி பாண்ட் தான் ஹைலைட்டா காமிச்சிருக்காங்க. இதுக்கடையில முத்து மீனாவும் எகைன் விஜயா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன நடந்தாலுமே நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க சொல்றதுலயுமே ஒரு ஜென்யூனான பாசம் இருக்குது. ஆனா விஜயா எகைன் அதே திமிர் அதே ஈகோல ஆஷுஷ்ல திமிராவே பேசிட்டு இருக்காங்க. என்னால உன் வீட்டுக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஜயா சொன்னதுமே முத்துக்கும் மீனாக்கும் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்குது. ஆனாலுமே அவங்க ரெண்டு பேருமே அமைதியா பேசிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்களோட பெரிய மனசே. என்னதான் விஜயா இப்படி சொன்னாலுமே முத்து மீனாவும் அவங்களை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு எபிசோட்ல பிக்கஸ்ட் இமோஷனல் மொமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை எடுத்து இந்த டிசிஷன் தான். கடைசியில முத்து மீனாவும் அங்கிருந்து போய் அண்ணாமலைகிட்ட போய் விஜயாவை பத்தி பேசுறாங்க. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் போய் அவளை கூப்பிடவே மாட்டேன், அவளுக்காக பல விஷயத்த தியாகம் பண்ணிட்டேன், ஆனா இந்த தடவை அவளுக்காக இறங்கி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைலாக்ல கோவம் மட்டும் இல்ல, ரொம்ப வருஷமா இருக்கிற பெயின் நல்லாவே தெரியுது. ஒரு ஹஸ்பண்டா எவ்வளவு தடவை தான் போய் மன்னிக்க முடியும், அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அப்படின்றது இந்த சீன்ல காமிச்சிருக்காங்க. இதனால நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முத்து மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் ட்விஸ்டே. நெக்ஸ்ட் சீன்ல விஜயா மனோஜ் ஷோரூம்ல ஃபீவர் உட்கார்ந்துருக்காங்க. விஜயா கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதே அண்ணாமலை யாருக்குமே தெரியாம ஷோரூமுக்கு வராரு. அந்த சீன் ரொம்ப இமோஷனலா இருக்குது. உடனே விஜயா எமோஷனலா அண்ணாமலைட்டு சாஃப்டா பேசுறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணானது இதுதான். அண்ணாமலை என்ன தேடி வருவாரா அப்படின்றதுக்காக வேண்டியதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அண்ணாமலை கோவத்தை விட்டுட்டு என்ன கேட்கறாருன்னு பாத்தீங்கன்னா, நீ எதுக்காக இங்க இருக்க, கொஞ்ச நாள் மீனா வீட்டுக்கு வா, அங்க இரு அப்படின்னு சொல்றாரு. இதுல அவரோட அன்பு இன்னுமே குறையல அப்படின்றது புரியுது. ஆனா கிளைமேக்ஸ்ல நடந்த விஷயம் தான் எபிசோடோட ஃபுல் பிக்கஸ்ட் ஷாக்கிங்கா இருக்குது. அதுக்கு விஜயா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க முத்து வர்றான். பின்னாடியே மீனாவும் அங்க வர்றான். அவங்கள பார்த்ததுமே எல்லாருமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆயிட்டாங்க. மீனாவும் ஷாக் ஆகுறா. ஆனா அண்ணாமலை சிச்சுவேஷன் கவர் பண்ண ட்ரை பண்றாரு. டீ வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்றேன். அந்த அவக்வர்ட் மூமெண்ட் செம்ம ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. விஜயாவுக்கு வெளியே டீ குடிச்சா ஒத்துக்காது அப்படின்றக்காக வேண்டி டீ கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே விஜயா மீனாவோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஃபைனலா அண்ணாமலை மனோஜ் திட்டுற சீன் தான் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. விஜயாக்காக வேண்டிய ஷோரூம் லீவ் விட்டுட்டு இருந்தா பிசினஸ் மொத்தமா போயிடும். ஆல்ரெடி இந்த கடைக்காக தானே கடன் வாங்கி வச்சிருக்கிற, இப்ப பிசினஸையும் கெடுத்துட்டு போறியா அப்படின்னு அண்ணாமலை கோபப்பட்டு திட்டுறாரு. அது எல்லாமே ஒரு அப்பாவோட பயமா தான் இருக்குது. ஆனா அதை விட பெரிய ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ முத்து மனோஜ் என்ன கேட்கறானா, நீ அம்மா வீட்டுக்கு போக சொல்லி இருக்க வேண்டியதானடா அப்படின்னு மனோஜ் கேட்கறான். அதுக்கு மனோஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் அம்மாவை சொன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே விஜய் மனோஜ் முறைச்சு பாக்குறாங்க. இந்த ஒரு டயலாகுக்கு அப்புறம் தான் விஜய் சைலண்ட் ஆகுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா மனோஜ் அவனோட
லைஃப்பை விட அம்மாவோட ஃபீலிங்ஸ் தான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கான். இந்த மாதிரி மனோஜ் சொன்னதுக்கு அப்புறம் விஜயா வந்து ரியலைஸ் பண்றாங்க. அது வரைக்குமே என் பையன் என்ன சொன்னாலுமே வந்து கேட்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஜயாக்கு இவன் என்ன வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பயந்து தான் வந்து சைலண்டா இருந்திருக்கான் அப்படின்ற உண்மை வந்து புரியுது. அந்த ரியலைசேஷன் தான் இன்னைக்கு எபிசோடோட பிக்கஸ்ட் இமோஷனல் பாயிண்டே. இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. கடைசியில மனோஜ் சொன்னதை கேட்ட விஜயாவோட மனசே வந்து உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இது விஜயா வந்து சேஞ்ச் பண்ணுமா இல்ல இந்த ஃபேமிலியில இன்னும் இதுக்கு மேல பெரிய புயல் எதுவும் வரப்போகுதா? விஜயா வந்து உண்மையாலுமே வந்து மாற போறாங்களா? அண்ணாமலை எகெயின் ஃபேமிலி எல்லாத்தையுமே ஒண்ணா வந்து சேர்க்க போறாரா? இல்ல இந்த ஈகோ இதுக்கு மேல பெரிய பிரச்சனையா வந்து மாறுமா? இதுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் வந்து ஆன்சர் சொல்ல போறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.